ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வையே கேரளால இருக்கக்கூடிய வயநாடுல அங்க நடந்த லேண்ட் சைட்ல தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து பலியாயிருக்கு. எவ்வளவு உயிர் வந்து மண்ணால கடலால தண்ணியால் அடிச்சுட்டு வந்தது அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எவ்வளவு உயிர்கள் அப்படிங்கிறது தெரியல. எவ்வளவு உடல்கள் புதைந்து இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் வந்து உடல்கள் வந்து தண்ணியால மட்டுமே அந்த அடிச்சுட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல்ல இருந்து மதுரை, இதுல ரெண்டுத்திலும் திண்டுக்கல்ல இருந்து நீங்க மதுரைக்கு பாதி வச்சீங்க அப்படின்னா அவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்து வரும். அவ்வளவு தூரம் வந்து இறந்து போன உடல்கள் வந்து அடிச்சுட்டு வரப்பட்டிருக்கு. மண்ணுக்குள்ள புதைந்த உடல்கள் வந்து இன்னும் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொரு ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வையை வந்து இந்த கேரளா சைடுல இங்க வயநாடுல தான் வந்து இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி டீடைல் எக்ஸ்பிளைன் வந்து பார்ப்போம். அங்க இருக்கிற கூடியவங்களே வந்து இங்க நம்ம அதாவது நம்ம தமிழ்நாட்டுல சிஎம் கிட்ட வந்து ஆக்சுவலா ஹெல்ப் கேட்டு இருந்திருக்காங்க. இவங்க இங்க இருந்து ஃபண்ட் வந்து ஒரு 5 crore சம்திங் வந்து இங்க இருந்து அனுப்பி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இத பத்தின எல்லாத்தையும் ஒரு டீடைல்ஸையும் சரி A to Z வந்து ஃபுல்லா இப்ப வரைக்கும் அங்க என்ன நடந்துட்டு இருந்திருக்கு, எவ்வளவு உயிர்கள் நான் இப்ப லைவா பார்த்த வரைக்கும் 197 உயிர்கள் வந்து இப்போதைக்கும் போயிருந்திருக்கு. உள்ள மண்ணுக்குள்ள புதைந்த உயிர்கள் இன்னும் எவ்வளவு அப்படிங்கறதே வந்து தெரியல. அதாவது இறந்து போன உடல்கள் இன்னும் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியல. அடிச்சுட்டு போயிட்டே வந்திருக்கு. இன்க்ளூடிங் இன்னும் ஓப்பனா சொல்லலாம் ரெயின்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து பேஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. அங்க ரெட் அலர்ட்டுமே வந்து கொடுத்த வரைக்கும் கண்டினியூஸா ஹிஸ்டாரிக்கல் ரெயினா வந்திருக்கு. இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மழையாக வந்து இப்ப வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்கு. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது டீடைல் எக்ஸ்பிளைன் வந்து பார்ப்போம். ஹாய் ஹலோ குத்தம் அண்ட் GH. ஒரு சாதாரணமா இன்னைக்கு நைட்டு ஒரு கேரளால வயநாடு அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸ்ல மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. நார்மலா எல்லா ஊர்ல எப்படி மழை பெய்யுமோ அதே மாதிரி நல்லா வந்து நார்மலா பெஞ்சிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து நார்மலா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நைட்டு 12, 1, ஒரு 2 மணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மழை வந்து விழ ஆரம்பிக்குது. ரொம்ப சவுண்டோட, அதாவது அங்க இருக்கிறவங்க எக்ஸ்பெக்டே பண்ணாம ஒரு மழை வரும் அப்படின்னா அது வந்து அப்படிப்பட்ட ஒரு மழை வந்து விழ ஆரம்பிக்குது. இயற்கை வந்து நினைச்சிச்சு அப்படின்னா உங்களை என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது நினைச்சிச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். யார் எப்படி எல்லாம் மாற்ற முடியும் இயற்கை நினைச்சிச்சு அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு இந்த கேரளா நடந்த இந்த வயநாடு சம்பவம். ஏன் என்ன அப்படின்னா நைட்டு ஒரு மழை வந்து ஒரு 1-2 மணி போல வந்து பயங்கரமா வந்து பெய்ய ஆரம்பிக்குது. இங்க பெய்யறது எல்லாமே ஓகே. பட் ஆனா இங்க நடந்த முதல் அடி என்ன அப்படின்னா அங்க அதாவது வயநாடு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ். தமிழ்நாட்டில இருந்து கேரளாக்கு, அதாவது தமிழ்நாடுக்கு பக்கத்து ஸ்டேட், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னா அவ்வளவு பிளேசஸ் வந்து இருக்கு. ஏன்னா அவ்வளவு நம்ம டூரிஸ்ட் வந்து போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அவ்வளவு பிளேசஸ் வந்து இருக்கு. அங்க போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் கேரளா அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இப்படிப்பட்ட ஒரு மழை வந்து நைட் வந்து பேஞ்சிட்டு இருக்கும் போது இங்க வயநாடு அப்படிங்கிற இந்த பிளேஸ்ல ஓவராலா இன்னைக்கு நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கோம்ல, ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் எஸ்டேட்ஸ் வந்து இருக்கும். அங்க நைட்டு லேண்ட் ஸ்லைடு வந்து ஆகுது. அதாவது லேண்ட் ஸ்லைடு வந்து நடக்குது. இந்த லேண்ட் ஸ்லைடு அப்படிங்கிறது கொஞ்சமா நடக்கல. இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு மலை வரைக்கும் இருக்கு அப்படின்னா தண்ணி வந்து ஓவர் அடிச்சுட்டே இருக்கு. எக்ஸாம்பிளோட இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒண்ணும் கிடையாது. ஒரு செடி நீங்க நட்டு வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப ஊத்தாத, பார்த்து ஊத்துன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு குழி விழுகு பாத்துறீங்க நீங்க ஊத்த. அதுவே மழையா இருந்துச்சு அப்படின்னா அது சரியா நீங்க மழை தண்ணி விழுக அது சரிய ஆரம்பிக்கும். இப்படி சரிய ஆரம்பிக்குது. ஒரு மிகப்பெரிய லேண்ட் ஸ்லைடு வந்து அங்க நடக்குது. எதிர்பார்க்கல. இதுல லேண்ட் ஸ்லைட்னா வெறும் மண்ணு மட்டும் அடிச்சுட்டு போகல, உள்ள இருக்க அதாவது அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல உள்ள இருக்கக்கூடிய குடும்பங்கள் மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த லேண்ட் ஸ்லைடு வந்து அங்க நடக்குது. உலகம் முழுக்க இன்னைக்கு திரும்பி பார்க்குது. எல்லா நியூஸ் சேனல்லையும் சரி, எல்லா டெலிகாஸ்ட்லையும் சரி, இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா நைட் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பெய்ய வந்து ஆரம்பிக்குது. இது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது நினைச்சு கூட வந்து பார்க்கல. கேரளாவை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஸ்லைடு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த நார்மலான ஒரு இஷ்யூ. அது வந்து மோஸ்ட்லி அங்க வந்து நடக்கும், அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனா இவ்வளவு பெருசா நடக்கும் அப்படிங்கிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டினியூஸா ரெயின்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டே வந்திருக்கு, மழை பேஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ரெயினா தான் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் மூலியம் வந்து பார்க்கப்படுது. ரெட் அலர்ட் கொடுத்தும் இன்ன வரைக்கும் விடாம பேஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ண அதாவது புதைந்த உடல்களா இருக்கட்டும், மண்ணில் அடிச்சுட்டு வந்த உடல்களா இருக்கட்டும், இறந்து போன உடல்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சேர்த்து அவங்க எடுக்க தோண்ட வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ண ரெஸ்கியூ பண்ண அவ்வளவு உடல்கள் வந்து வந்துகிட்டே வந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்ப நான் இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தா கவுண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னா 197 கவுண்ட். அதாவது 197 பேர் வந்து முழுசா வந்து இறந்து போயிட்டாங்க. மண்ணுக்குள்ள புதைந்த உடல்களை இன்னும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் இறந்த உடல்கள் வந்து வந்துட்டு தான் வந்திருக்கு. அப்படிங்கறதா இப்போ வரைக்கும் நான் பார்த்த ஒரு விஷயம். ஒரு பெரிய ஒரு சம்பவமே வந்து அதாவது கேரளால நடந்திருக்கு. இட்ஸ் வெரி 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 சேட்.
ஓப்பனா சொல்ல அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு அடியான ஒரு விஷயம் தான் கேரளா நடக்கப்பட்ட இந்த ஒரு இஷ்யூ. அதாவது வயநாடுல நடந்த இந்த ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனையும் கிடையாது, இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா வந்து நடந்துருச்சு. ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு இயற்கை நினைச்சிச்சு அப்படின்னா இவ்வளவு உயிரை காவு வாங்க முடியும் சரி, இயற்கையை நினைச்சிச்சு அப்படின்னா என்ன மிஞ்சி யாரும் இல்லடா அப்படிங்கிறதுக்கும் சரி, எல்லாத்தையுமே வந்து ஒரு நைட்ல, அதாவது ஒரு நைட் 2 நைட்ல வந்து காமிச்சிட்டு போயிருந்திருக்கு. ஒட்டுமொத்த அதாவது ராமேஸ்வரத்துல இருந்த தனுஷ்கோடி அப்படிங்கறத ஒட்டுமொத்த ஒரு நாள் நைட்ல எப்படி அழிஞ்சிச்சோ, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவை, ஒரு மிகப்பெரிய அழிவு இல்லை அப்படின்னாலும் ஒரு இது கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு தான். ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைடே வந்து நடந்திருக்கு, அவ்வளோ மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க, அவ்வளோ உயிர்கள் வந்து பரிதாபமாக போகப்பட்டிருக்கு. சின்ன குழந்தைகள் என்ன பண்ணுச்சு, பெரியவங்க என்ன பண்ணாங்க, ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாவே இட்ஸ் என்ன சொல்றது அப்படிங்கறதே தெரியல. அவ்வளவு உயிர்கள், கிட்டத்தட்ட 200 உயிர் அப்படிங்கிற போது எங்க வந்து இருக்கு, புதைந்த உயிர்கள் என்ன எடுக்க முடியல. அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும், இல்ல அவங்க இறந்து போயிட்டாங்களா போகல, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவர் இறந்துட்டாரா இல்ல இருக்காரா எங்க போனார் அப்படிங்கிற அவங்களோட நினைப்பு எப்படி இருக்கும், அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும், இல்ல இறந்து போயிட்டாங்களா அவங்களோட பாடி கூட கிடைக்காம இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இன்னைக்கு கேரளா அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, இங்க நடக்கப்பட்ட அந்த ஒரு மலை மூலியமா நடந்த இந்த வாட்டர்ஸ், அதாவது எப்படி சொல்லணும்னா அந்த தண்ணி சேர்ந்து அடிச்சு அங்க இருக்கக்கூடிய அவ்வளவுமே வந்து லேண்ட்ஸ்லைட் பண்ண வச்சுட்டு போயிருச்சு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அங்க வந்து மலை அப்படின்னா அங்க வந்து ஒரு பெரிய பெரிய மரங்களோ இல்ல வேறு இருக்கக்கூடிய மரங்களோ கிடையாது, எல்லாமே வந்து டீ பிளானட்ஸா தான் வந்து இருக்கும். இந்த டீ பிளானட்ஸ் ஏன் அப்படின்னா ரூட் வந்து அவ்வளவு தூரம் வந்து போகாது, அதோட வேர்கள் வந்து இன்னைக்கு ஒரு நீம் ட்ரீ, அதாவது ஒரு வேப்ப மரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளவு தூரம் வேர் போடும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க முக்காவாசி பேத்துக்கு வந்து தெரியும். பட் ஆனா செடி இதுவே ஒரு நார்மலான ஒரு பிளானட், அதாவது இன்னைக்கு ஒரு மணி பிளானட் அப்படின்னு நம்ம வந்து வளர்க்குறோம், அது கீழே இருந்தே வளர்க்குறோம் இல்ல அப்படிங்கிறத வச்சுப்போம், அது எவ்வளவு தூரம் வந்து வேர் போட்டுரும். இல்ல ஒரு நார்மலான ஒரு செடி, நார்மலான ஒரு விஷயம் வந்து ஒரு ரோஸோ நீங்க ஏதோ ஒன்று வைக்கிறீங்க, அது எவ்வளவு தூரம் வந்து வேர் போடும். இங்க தண்ணி ஓரளவுக்கு மேல நீங்க வந்து ஃபோர்ஸா நம்ம வந்து வாட்டர் டியூப் வச்சு அடிச்சாவே வந்து அது வந்து கீழே விழுந்துரும். அப்படிங்கிற போது ஏகப்பட்ட மலைகள் வந்து பேஞ்சுக்கிட்டே இருக்கு, ஹிஸ்டாரிக்கல்ல பார்க்காத ஒரு மலை பேஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிற போது அந்த ரூட்ஸ் எல்லாமே லூஸ் ஆகி சரிய ஆரம்பிக்குது. அப்படிதான் இங்க வந்து லேண்ட்ஸ்லைட் வந்து நடந்திருக்கு. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே வந்து இழுத்துட்டு வந்தது வீடையும் சேர்த்து, அதுல உள்ள இருந்த மக்களையும் சேர்த்து, அவங்களோட குடும்பத்தையும் சேர்த்து, அவங்களோட பசங்க, அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி எல்லாத்தோட ஒரு மொத்தமா வந்து இழுத்துட்டு வந்ததுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து ஒட்டுமொத்த உலகமே வந்து திரும்பி பார்த்துட்டு இருக்கே கேரளாவை. இது என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு இடையில அடிச்சுட்டு வந்ததுல, அதாவது மொத்தமா எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வருது, பல உயிர்கள் வந்து அதுல மிதந்துட்டு வருது, இறந்து போய் வருது, பல உடல்கள். இதுக்கு இடையில ஒரு ஆறு வேற கனெக்ட் ஆகுது. இந்த ஆறு மூலியமா தான் கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னா, இதை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 30 to 35-40 கிலோமீட்டர் வந்து உடல்களும் சரி, அதுல தத்தளிச்சுக்கு இருந்த உயிர்களும் சரி, உயிருக்கு போராடி இருந்த உயிர்களும் சரி, அதுலதான் வந்துட்டு இருக்கு. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு நடக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சேடான ஒரு நியூஸ் அப்படின்னா, அதாவது இப்ப ஒரு 1 year நினைக்கிறேன் ஆஃப்டர் ஒரு ட்ரெயின் இஷ்யூ வந்து நடந்துச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து எல்லாத்தையும் பார்க்கப்பட்டு இருக்கு. கேரளாவே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவான ஒரு நிலைமையில இருக்கு அப்படிங்கறதா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்ம மூலியமா, இன்க்ளூடிங் என்னோட ஃபேமிலி சைட்ல இருந்து, அதாவது என்னோட கௌதமி சேனல் ஃபேமிலி சைட்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, சீக்கிரமாக உங்க எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஏன்னா கேரளா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடா வந்து இருக்கும். அது எஜுகேஷனா இருந்தாலும் சரி, வாட் எவர் எல்லா ஒரு விஷயத்திலுமே வந்து முன்னாடி வந்து அவங்க தான் ஒரு இதுவாகவே வந்து நின்றுப்பாங்க. பட் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற போது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கணும், ஊர் அப்படிங்கிறத தாண்டி இப்படிப்பட்ட ஒரு கேரளா ஸ்டேட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது ஐ எம் நாட் அக்செப்டபிள். அதை தாண்டி வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, இதுல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியே வந்துருவீங்க, கியூர் ஆயிருவீங்க. அது கண்டிப்பா நடக்கும், ரொம்ப விரைவில் நடக்கும் அப்படிங்கிறத என் சைட்ல இருந்தும் சரி, என்னோட சேனல் சைட்ல இருந்தாலும் சரி, என்னோட கௌதமி ஃபேமிலி சைட்ல இருந்தாலும் சரி, என்னோட ஜிஎஸ் சேனல்ல இருந்தும் சரி, கண்டிப்பா நாங்க கேட்டுக்கறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு ரெக்வஸ்டா நான் சொல்றேன், கண்டிப்பா சீக்கிரமா வந்து சரியாயிரும். அது எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து நல்லதே வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். மேல சிவன் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறதோட இந்த ஒரு வீடியோவை முடிக்கிறேன்.
யார் யாருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவங்கவுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு உயிர்கள் வந்து போயிட்டு இருக்கு, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. அதை தாண்டி வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா இப்படிப்பட்ட ஏதாச்சும் ஒரு பேங்க்ஸ் ஏதாச்சும் ஒன்று, ஐ மீன் பேங்க்ஸ்னா ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கறத வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அவங்கவுங்கனால முடிஞ்சதை கண்டிப்பா வந்து போடுங்க, என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். என் ஃபேமிலிக்கும் சொல்றேன், என்னோட கௌதம் ஃபேமிலிக்கும் சரி, என்னோட ஜிஎஸ் ஃபேமிலிக்கும் சரி, எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த வீடியோ பார்த்துருக்க அத்தனை பேத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. உங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்தை என்னன்னு பண்ணுங்க. யார் யாருக்கு இதை எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேருங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாத மக்களும் வந்து இருக்காங்க, நியூஸே பார்க்காதவங்களும். பட் ஆனால் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட விஷயம் வந்து இருக்கு அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சேர்க்கலாம், மறக்காம வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அடுத்த நிமிடம் போகலாம். பாய்.